சமீப காலமா எதனால எல்லா கார் நிறுவனங்களும் எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்களை லான்ச் பண்றாங்க? டொயோட்டா மாதிரி ஒரு நிறுவனம் இனோவா கிறிஸ்டா மற்றும் ஹை கிராஸ் போன்ற கார்கள் 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விலையில சாலிடா விற்பனையானாலும் எதனால மாருதி கார்களுடைய என்ட்ரி லெவல் கார்களை ரீபேட்ச் பண்ணி விற்பனை செய்யறாங்க? மேலும் இந்தியால இருக்கிற டீசல் கார்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் எதனால குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு CAFÉ நார்ம்ஸ் அப்படிங்கிற சிங்கிள் ரெகுலேஷனுக்கு தொடர்புடையதா இருக்கு. இந்த CAFÉ நார்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபியூச்சர்ல உங்களுடைய கார் பர்ச்சேஸை இது எப்படி மாற்றி அமைக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல CAFÉ அப்படின்னா கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கார் நிறுவனம் ஹேட்ச்பேக் தொடங்கி பெரிய SUVs வரைக்கும் விற்பனை செஞ்சாலும் பர் கிலோமீட்டருக்கு அவங்க எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணணும் அப்படிங்கறத ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் இந்த CAFÉ நார்ம்ஸ் ஆகும். ஏற்கனவே இந்தியால பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு BS6 போன்ற நார்ம்ஸ் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. பட் பாரத் ஸ்டேஜ் நார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெஹிக்கிள்லயும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ், பார்ட்டிகுலேட் மேட்டர் போன்ற எமிஷன்ஸ் எவ்வளவு வெளியாகணும் அப்படிங்கறத ஒவ்வொரு மாடல்லையும் கண்ட்ரோல் பண்ற விஷயமாகும். வேறஸ் CAFÉ நார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் மேனுஃபேக்சரரோட என்டையர் ஃபிளீட்டே இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பர் கிலோமீட்டருக்கு எமிட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் ஆகும். இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கார் நிறுவனமும் அவங்களுடைய மைலேஜ் அல்லது ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த CAFÉ நார்ம்ஸ் 2017 ஆண்டுல இருந்தே இருந்து வருது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த CAFÉ நார்ம்ஸை இன்னுமே ஸ்ட்ரிக்டா மாத்திட்டு வராங்க. 2017 ஆண்டு முதல் முறை லான்ச் பண்ணப்பட்ட போது இந்த ஃபிளீட் ஆவரேஜ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் 130 கிராம் பர் கிலோமீட்டர் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதை ஃபியூல் எஃபிஷியன்சியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனத்தோட அனைத்து கார்களுடைய ஆவரேஜ் மைலேஜ் 18 கிலோமீட்டர் பர் லிட்டரா இருக்கணும். அதன் பிறகு 2022 ஆண்டு CAFÉ 2 நார்ம்ஸை வெளியிட்டாங்க. இதன்படி ஒவ்வொரு கார் நிறுவனம் அவங்களுடைய ஆவரேஜ் மைலேஜ் 21 கிலோமீட்டர் பர் லிட்டரா மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதை ஒரு டார்கெட்டா சொல்லணும் அப்படின்னா 113 கிராம்ஸ் பர் கிலோமீட்டருக்கு இருக்கணும். பட் இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கிற CAFÉ 3 நார்ம்ஸ் படி வெறும் 91.7 கிராம்ஸ் பர் கிலோமீட்டர் தான் அலோவ் பண்றாங்க. இதன் காரணமா ஒவ்வொரு கார் நிறுவனமும் அவங்களுடைய ஆவரேஜ் மைலேஜை கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சரி, எப்படி ஒரு கார் நிறுவனத்தால அனைத்து கார்களையுமே 23 கிலோமீட்டர் பர் மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இதுவரைக்கும் கார் நிறுவனங்கள் இதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் தொடங்கி SUV வரைக்கும் ஒரு கார் நிறுவனம் விற்பனை செய்றாங்க. என்ட்ரி லெவல் கார் 25 கிலோமீட்டர் மைலேஜ் கோட் பண்றாங்க அப்படின்னா பிரீமியம் SUVs கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். அதிகமா ஸ்மால் கார்ஸ் விற்பனை செய்யறது மூலமா அவங்களுடைய ஆவரேஜ் மைலேஜ் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ஹைபிரிட் கார்கள் மற்றும் எலக்ட்ரிக் கார்கள் ஒரு கார் நிறுவனம் விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் கணிசமா குறைஞ்சிடும். இது மாருதி சுசுகி போன்ற நிறுவனங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பட் மஹிந்திரா, டொயோட்டா போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய பெரும்பாலான விற்பனை பிக் சைஸ் SUV இருந்து வருது. இதன் காரணமா மஹிந்திரா அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களை புஷ் பண்றாங்க. டொயோட்டா போன்ற நிறுவனங்கள் ஹைபிரிட் கார்களை புஷ் பண்றாங்க. டொயோட்டா இன்னும் ஒரு படி மேல போய் மாருதி சுசுகியோட என்ட்ரி லெவல் கார்களை அவங்களுடைய ரீபேட்ச் வெர்ஷன் கார்ஸா விற்பனை செய்யறாங்க. இதன் காரணமா அவங்களுடைய ஆவரேஜ் ஃபிளீட் மைலேஜ் அதிகமா வைக்க முடியுது. இந்த CAFÉ 2 நார்ம்ஸ்ல மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு பெரிய கன்சர்ன் இருந்தது. கார் நிறுவனம் எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்றதுக்கு ஹையர் அண்ட் கார்ஸ்ல நிறைய டெக்னாலஜிஸை இன்க்ளூட் பண்ண முடியும். பட் மாருதி சுசுகி மாதிரி பேசிக்கான கார்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ்னால இது மாதிரி டெக்னாலஜிஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. என்ட்ரி லெவல் கார்களுடைய பிரைஸ் அதிகரிக்குது, மக்களும் வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த CAFÉ 3 நார்ம்ஸ்ல 4 மீட்டருக்கும் குறைவான லென்த்ல இருக்கிற கார்களும் 900 kgக்கும் குறைவா வெயிட் இருக்கிற கார்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க CAFÉ 3 நார்ம்ஸ்ல. இதன் காரணமா என்ட்ரி லெவல் கார்ஸ் 3 கிராம்ஸ் பர் கிலோமீட்டர் வரைக்கும் ரிலாக்ஸேஷனும் பெற முடியும். சரி, இந்த CAFÉ 3 நார்ம்ஸ் மூலமா ஒரு காமனான கார் பையருக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா என்ட்ரி லெவல் கார்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கிறதுனால பட்ஜெட் கார்களுடைய விலை உயர்றதுக்கு சான்சஸ் இல்ல. பட் மஹிந்திரா மாதிரி ஹெவியான டீசல் கார் வச்சிருக்கிற நிறுவனங்களுக்கு இது பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா தான் மஹிந்திரா அவங்களுடைய டீசல் SUVஸ்க்கும் ஹைபிரிட் டெக்னாலஜிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த பிரைஸ் டைரக்டா கஸ்டமருக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு தேதியிலேயே 20 லட்சம் ரூபாய் கிட்ட விற்பனை ஆயிட்டு இருக்கிற மஹிந்திராவோட SUVs ஹைபிரிட் டெக்னாலஜியும் இந்த ஸ்ட்ரிக்டான எமிஷனும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே விலை அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில மாடல்கள் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. குறிப்பா அதிக சிசில உள்ள டீசல் கார்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த CAFÉ 3 நார்ம்ஸ். அது மட்டும் இல்லாம ஸ்மால் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதும் எலக்ட்ரிக் கார்களை அதிகமா விற்பனை செய்யறதுக்கும் கார் நிறுவனங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளப்படுவாங்க. நாம பார்க்குற மாதிரி அதிகபட்ச எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் ஹைபிரிட் கார்களை இன்னும் அதிகமா வர தொடங்கும். இந்த CAFÉ 3 நார்ம்ஸை இன்னைக்கு டிராஃப்ட் ப்ரொபோசலா சப்மிட் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நாம சொன்ன அனைத்து சேஞ்சஸும் இந்தியன் மார்க்கெட்ல அடுத்தடுத்து நடக்க தொடங்கும்.